Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல ஸ்டார் கீச்செயின் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பூஜை கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கிற வயரே போதும். ஒரு அடி இருந்துக்கணும். எல்லா வயருமே ஒரு அடி இருக்கணும். மொத்தம் 6 வயர் தேவை. 6 வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 0லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. 6 வயர் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 வயர் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டார் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார் போடுறதுக்கு இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழ்ப்பகுதியில் கால்வாசியும் மேல் பகுதியில் முக்கால்வாசியும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கால்வாசி இருக்கணும், மேல் பகுதியில் முக்கால்வாசி இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த வயர் பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழ்ப்பகுதியில் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி சைடு பகுதியிலையும் கம்மியாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழ்ப்பகுதியில் இருக்க வயர் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி இந்த இதில் மேல் பகுதியில் இருக்க வயர் அதிகமாக இருக்கணும். கீழ்ப்பகுதியில் இருக்க வயர் கீழ்ப்பகுதியில் இருக்க வயர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும், அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேல் பகுதியில் உள்ள வயர் அதிகமாக இருக்கணும், அதை மேலே இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நாட் போட்டுட்டோம். இதே மாதிரி திரும்பவும் கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு வயர் இருக்கணும். இதை இப்படி மடக்கிக்கோங்க. பாருங்கள், இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கீழ்ப்பகுதியில் இருக்க வயர் அதிகமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், கீழ்ப்பகுதியில் கால்வாசி இருக்கும், மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வயர் மேல் பகுதிக்கு கொண்டுட்டு போயிருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். அடுத்து திரும்பவும் மடக்கிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இது பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் கம்மியாக இருக்குது, கீழ்ப்பகுதியில் அதிகமாக இருக்குது. பார்த்திங்களா, அந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், அதிகமாக இருக்க வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி மேல் பக்கமாக கொண்டு வந்துடணும். பாருங்கள், 3 நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் ஒரு வயர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே கொண்டு போகிற வயர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வயர் எல்லாமே கம்மியாக இருக்கணும். இதை நோட் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இல்லை நீங்கள் கூட ஒரு அரை அடி எடுத்துகிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, நிறையா நீங்கள் கீழ்ப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அது நிறையா வயர் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது 4 வயர் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் சின்ன சின்ன வயராக விட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயர் பக்கம் எடுத்துக்கோங்க. கால் வசி இருக்குது பார்த்திங்களா, இந்த வயரையும் இந்த வயரையும் விட்டுருங்க. சென்டரில் உள்ள 2 வயரை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். சென்ட்ரு வயரில் உள்ள 2 வயரை எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், சென்ட்ரு வயரில் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நாட் போட்டாச்சு. இப்போது அடுத்தது நம்ம நாட் போட வேண்டியது தான். இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போது இந்த 4 வயர் இருக்குது பார்த்திங்களா, அதில் 2 வயராக எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. 2 வயராக எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த 2 வயரையும் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது 2 நாட் வந்திருக்கும். இப்போது 2 நாட் வந்திருக்கும். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வயர் இருக்கும். இப்போ பாருங்கள், 4 வயர் இருக்குது பார்த்திங்களா, 1 2 3 4. இந்த 4 வயரு ரிமைனிங் நம்ம ஒரு வயர் கட் பண்ண வயர் இருக்கும், அதை வச்சு நாட் போட்டுக்கோங்க. சைடு பகுதியில் கம்மியான அளவுக்கு வயர் இருக்கணும். இந்த 4 வயர்லையுமே 4 நாட் போட்டுக்கணும். நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சின்ன வயர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வச்சு நாட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு 1 அடி வயர் போதும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களா இருந்தால் 1.25 அடி கிட்ட எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்சி போடுறப்போ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக. இப்போது அடுத்த நாட்டையும் போட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த நாட்டையும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 நாட் வரும். 4 வயர்லேயும் ஒவ்வொரு நாட் போட்டுகிட்டே வரணும். 4 நாட் வரும். இப்போ 3 நாட் போட்டிருக்கிறோம். அடுத்து ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்லேயும் நாட்டை போட்டுருங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை கூடைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தாங்க. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம கீ செயினாக ரெடி பண்ணுறோம். ஸ்டார் கீ செயின் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், 1 4 2 4ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த ரெண்டுலேயும் போடணும். இங்கே கீழ்ப்பகுதியில் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போடணும். இப்போது இந்த ரெண்டும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஒவ்வொரு வயரை விட்டுட்டு இந்த இடத்துல போடணும். இப்போது இதில் இந்த 2 சென்டரில் உள்ள 2 வயரில் ஏதாவது ஒரு வயரில் கீ செயினை மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அப்புறமா நாட் போட்டுக்கோங்க. இப்போ மாட்டி விட்டுட்டேன். இந்த 2 வயரை விட்டுருங்க. இந்த வயரில் மட்டும் என்ன பண்ணணும்னா நாட் போட்டுக்கணும். சென்டரில் உள்ள 2 வயரை மட்டும் எடுத்து நாட் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் 1 ரைட் சைடில் 1 இருக்கிற வயரை அப்படியே விட்டுறணும். அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு கீ செயின் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் சொருவிட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கீ செயின் சூப்பராகவே வந்திருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொருவுறது பாருங்கள், முதல் நாட்டில் சொருவக்கூடாது, 2வது நாட்டில் சொருவி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி 2வது நாட்டில் சொருவி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சொருவிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாற்றி சொருவோம். இதுலேயும் 2வது நாட்டில் தான் சொருகிறேன். இதே மாதிரி 2 நாட்டுக்கு நீங்கள் சொருவி விட்டாலே போதும். நல்லா டைட்டாக சொருவி விட்டுக்கோங்க. போட்டாச்சு, சொருவி விட்டாச்சு. இதே மாதிரி இந்த வயர் 2ஐயும் கட் பண்ணி விட்டுருங்க சொருவினதுக்கப்புறமா. அடுத்தது இந்த வயர் அதே மாதிரி தான் 2வது நாட்டில் தான் சொருகிறேன். இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. பாருங்கள், நீட்டாக சொருவிட்டோம். இதே மாதிரி இந்த இதுலேயும் 2வது நாட்டில் சொருவி விட்டுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு சொருவி முடிச்சுட்டு நமக்கு கீ செயின் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இந்த கீ செயின் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கீ செயின் மாடல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், நமக்கு கீ செயின் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2 கலர் காம்பினேஷனில் போட்டுருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.